எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரை அமலா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். ஸோ அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி அது இன்ச்சு சைஸ் தெரியாதவங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு பெரிய சைஸில் 5 பல் எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஒரு கட் பண்ணோன்னா சாப் பண்ணோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் அது. ஸோ அளவுக்காக சொல்கிறேன் நான், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் அது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மெயினான ஐட்டம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வதக்கிட்டு தான் நம்ம லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை, லேசாக வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதை. ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் இருந்தால் போதும், அதாவது 100 கிராம் இருந்தால் போதும். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை நான் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 கப்பு அளவு வருது. நீங்கள் வேணும்னா கூட இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ண நல்லா பால்ஸ் நல்லா உடையாமல் வரும். ஸோ நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை கம்மி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நான் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு நமக்கு நான் 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம பவுட்ரு பண்ணோம், நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூன் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ப்ளெயின் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் நமக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். இதை சைடில் வச்சுருவோம். இதுக்கு நம்ம அதை வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வதக்க ஐட்டம் போய் பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ வதங்கியிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம கொத்தமல்லி கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக வதக்குனா போதும். ஸோ ஸ்பைசஸை மட்டும் போட்டுடலாம்.
அடுத்தது சிக்கன் போடுறேன். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இதுலேயே தேங்காய் துருவலும் போட்டுடுறேன். தேங்காய் துருவல் எதுக்குன்னா அது ஒரு டேஸ்ட் பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ மஞ்சத்தூள், நான் கொஞ்சமாக தான் வந்துட்டு, ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். நல்லா வதக்கிக்குவேன். காரம் வந்து நல்லா சாப்பிட்றவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா காரம் கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களோட இதுதான். ஏன்னா என்னோடய மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் வந்து 1/2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுவே போதும்னு நினைக்கிறேன் வதக்குனது. ஸோ வந்து எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதை வந்து நம்ம வந்து கூல் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிடலாம். வந்து ஆறிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஜாரில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அரைக்கலாம். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து அரைக்கணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஆற வச்ச சிக்கன் வந்து ஜாரில் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பாருங்கள், ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் அந்த தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப நைஸாக இல்லாமல் அந்த சிக்கனோட அந்த கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும் நம்ம, ரொம்ப இல்லாமல். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, நம்ம அரைச்சி வச்சோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் உப்பு போட வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து போட்டுடுறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கையில் போட்டால் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால அப்படி போட்டுக்கிறேன். வந்து போட்டுட்டேன். ஸோ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை. ஸோ கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே அரைச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் இங்கே இந்த கடையில் எங்களுக்கு கிடைக்கலங்க. ஸோ அதனால நான் வந்து ஆட் பண்ணல. கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை போடுங்க. ஸோ வந்து நான் கொத்தமல்லி போடுறேன். எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டிய வேலை தான் இப்போ இருக்குது நமக்கு. பேன் வச்சுட்டு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன்.
எண்ணெய் சட்டி கொஞ்சம் கன்றாவியாக இருக்குங்க, இருந்தாலும் வந்து ஏன்னா எண்ணெய் நிறைய வந்து இது இது என்ன சொல்ல தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் வறுக்கிற ஐட்டம் மட்டும். ஸோ எண்ணெய் ஊற்றி, அதனால் இந்த பேன் வந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றி இப்படி இருக்குது. ஸோ அது வந்து கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சும்மா போட்டு பார்ப்போம். ஸோ வந்து காஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி வந்து பால்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போடுவோம். அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஸோ வந்து போட்ட உடனே கிண்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. லேசாக நம்ம வந்து இது பண்ணால் போதும். இது சிக்கனுன்றதுனால ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப அதை ப்ரௌன் ஆன உடனே எடுத்தால் போதும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதை எடுத்தால் போதும். நம்ம உடச்சக்கல்ல வந்து ஆட் பண்ணுறதே வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ பாருங்கள், நான் போட்ட அளவே வந்து 1 kgக்கு வந்து சூப்பராக அப்படியே உடையில நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மட்டனுக்கும் நம்ம வந்து பண்ணலாம். இதே அளவு தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடச்சக்கல்ல போடுவாங்க. ஸோ வந்து குவான்டிட்டி நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு பெருசாக உடச்சக்கல்ல பால் சாப்பிட்றோமா இல்லை வந்து மட்டன் பால் சாப்பிட்றோமான்னு தெரியாது, மட்டன் ஆர் சிக்கனு. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போடுவேன் உடச்சக்கல்ல. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரே சைடு வந்து வெந்துட்டுருக்கோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்முன்னா ஆமாம், அந்த சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேகட்டும். ஆனால் சிக்கனை வதக்கும்போது தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம லைட்டாக வதக்கணுன்னா இருக்கிற தண்ணியும் கொஞ்சம், அதுவும் ரொம்பவும் வதக்கக்கூடாது சிக்கன், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப வதக்கவும் கூடாது. லைட்டாக சும்மா வதக்கினா போதும், ரொம்பவும் வதக்க வேண்டாம். ஸோ எல்லா சைடும் நம்ம வந்து ப்ரௌன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக வந்துடுச்சு. நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதான் சூப்பராக வந்துட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரௌன் அந்த அளவுக்கு போதும், எடுத்துடலாம். உருண்டை ரெடி. சிக்கன் கோலா உருண்டை. ஸோ வந்து சைடில் வந்து டொமேட்டோ கெச்சப் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.